கீமோ போர்ட்னா என்ன சார்? போர்ட் இன்சர்ஷன் சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன சார்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த கீமோ போர்ட் அப்படின்னா என்ன? அதாவது கீமோதெரப்பி மருந்தை வந்து ரத்த நாளங்களில் செலுத்துறதுக்கு ரத்த நாளங்களுக்கு பதிலாக போர்ட்டுன்னு சொல்லிட்டு உறுப்பில் ஒரு டிவைஸை நம்ம பொருத்துறோம். சரிங்களா? அதை போர்ட்டு அப்படின்னு சொல்கிறது இது இப்படி தான் இருக்கும். இதுதான் போர்ட்டு. இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்கின்னுக்கு தோலுக்கு உள்ளே இப்படி வச்சுட்டு இதை வந்து இருதயத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இது வந்து அப்படியே வெயின்ஸ் உள்ள இன்சர்ட் பண்ணி அப்படியே இருதயத்தில் போயிட்டு இதை விட்டுருவாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ரத்த நாளங்கள் இந்த கையில் இருக்க ரத்த நாளங்களில் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி தொடர்ந்து யூஸ் பண்ண ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரத்த நாளங்கள் வந்து திரும்பி யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இந்த போர்ட் அப்படி கிடையாது. இந்த போர்ட் வந்து நம்ம போட்டுட்டோம்னா எத்தனை முறை வேணால் இந்த போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் இந்த போர்ட் உடம்பு உறுப்புலேயே இருக்கும். ஓகே, எத்தனை வாட்டி வந்தால் அந்த போர்ட்லேருந்து ரத்தத்தையும் எடுக்கலாம். அதேமாதிரி கீமோதெரப்பியும் அந்த போர்ட் வழியாக நம்ம உறுப்புக்கு உடம்புல மற்ற உறுப்புகளுக்கு நம்ம செலுத்தலாம். ரெண்டாவது வந்து இதில் வந்து இந்த வெசிகண்ட் அப்படின்னு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படி என்ன, அந்த வெசிகண்ட் ட்ரக்ஸ் வந்து அந்த ரத்த நாளங்களை விட்டு தசையில் போயிடுச்சுன்னா பெரிய டேமேஜ் காசு பண்ணும். அந்த இடத்துல பெரிய அல்சர் வரும், அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வரும். ஓகே, அதாவது ரத்த நாளங்கள் இங்கே கொடுக்குறோம், இந்த ரத்த நாளங்களுக்கு பதிலாக அது வெளியே லீக் ஆகி கையில் மற்ற இடத்துக்கு பரவிடுச்சு அப்படின்னா இந்த அட்ரியாமைசின் மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஸ்கின்னெல்லாம் அரிச்சு உள்ளே இருக்க தசையெல்லாம் அரிச்சு பெரிய அல்சர் இன்ஃபெக்ஷன்லாம் காஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில டைமில் வந்து அந்த விரலையோ இல்லை கையோ கூட நம்ம இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு போகலாம். ஓகே, ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு இந்த போர்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். பர்டிகுலராக டிஃபிகல்ட் லைன்ஸ், கையில் லைன்ஸே கிடையாது அவங்களுக்கு, இல்லை தொடர்ந்து 8 வாட்டி 10 வாட்டி தொடர்ந்து கீமோதெரப்பி கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு, இல்லை 2 சைட்லேயும் மார்பகத்துலேயும் கட்டி இருக்குது அவங்களுக்குலாம் இந்த போர்ட்டை டெஃபினட்டாக போட்டு அப்புறம் தான் கீமோதெரப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த போர்ட்டுன்றது நமக்கு வெளியே தெரியாது, பார்த்தா வந்து அதுக்கு உள்ளே தான் இது வந்து இப்போ வெளியே காமிக்கும் போது ஏதோ வெள்ளையாக ஏதோ டியூப் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக உள்ளே போட்டுட்டாங்க அப்படின்னா இது எந்த பார்ட்ஸும் உங்களுக்கு வெளியே தெரியாது. ஓகே, நீங்கள் ஷர்ட்டையோ இல்லை மேலே சாரியோ போட்டிங்கன்னா இது இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. உங்கள் கண்ணுக்கு இது தெரியாது, தோலுக்கு உள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அந்த 1 இயர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் கை தூக்கிறதோ சைடில் திரும்பி படுக்கிறதோ எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த போர்ட்டை பொறுத்த வரைக்கும். முக்கியமாக வந்து இந்த போர்ட்டில் வந்து அந்த எக்ஸ்ட்ராவசேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது மருந்து வந்து ரத்த நாளங்களை விட்டு தசைக்கு போய் அதனால் வர டேமேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உங்கள் மருத்துவர் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, உங்களுக்கு வெயின்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை உங்களுக்கு வெயின்ஸ் எல்லாம் த்ராம்போஃபிளபைட்டிஸ் வருது, இல்லை 2 மார்பகத்துலேயும் கேன்சருக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி டைம்லலாம் இந்த கீமோ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீமோ போர்ட் சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக போட்டுங்க. இதோட மெயின் ப்ராப்ளம் வந்து காஸ்ட். ஓகே, நார்மலாக நம்ம கேனலாவோட இது பண்ணும்போது ஒரு அந்த காஸ்ட் ஃபேக்டர் இருக்குது. ரெண்டாவது, ஒன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து ப்ராப்பராக பாதுகாக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் போர்ட் யூஸ் பண்ணும்போது அந்த ஹெப்லாக் போடணும். இல்லை அப்படின்னா அந்த ரத்தம் வந்து அந்த போர்ட்டில் போய் உறைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம யூஸே பண்ண முடியாது. ஸோ இந்த கீமோ போர்ட்டை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு வாட்டியும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். நர்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது ப்ராப்பராக ஹேண்ட் வாஷ் பண்ண அப்புறம் தான் தொடணும். ஒவ்வொரு வாட்டியும் அந்த போர்ட்டை ஆக்சஸ் பண்ணிவிட்டு அந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெப்லாக் புஷ் பண்ணிட்டு தான் க்ளோஸ் பண்ணணும்.